இந்த கன்னிக்கு மசியாதவங்க யாருமே இல்லை. இந்த கன்னிக்கு இரக்க குணம் காட்டாதவங்க யாருமே இல்லை. இந்த கன்னிக்கு அன்பு பாசம் நேசம் காட்டாத ஜென்மமே கிடையாது. அதனால தான் என்னவோ அதை போய் கன்னின்னு நம்ம வச்சுருக்கிறோம். அதுவும் ஒரு வகையான அறிவு, அதுவும் ஒரு வகையான தெளிவு, அதுவும் ஒரு வகையான மறைப்பொருள். அதனால தான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம்டா, கன்னிராசிக்காரனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. கன்னிக்கு இதுவரையும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க? போன தடவை உங்களுக்கு குரு இருந்தது, குருபலம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த குருபலம் இல்லை. அப்போ எந்த வகையில் தேங்கிய பணத்தை வருவதற்கும் பந்த பாசங்கள் குறையில்லாமல் வாழ்வதற்கும், பார்த்தீங்களா, தேங்கிய பணம் வருவதற்கும் பண்பாடு கன்னிராசிக்கிட்ட கற்றுக்க, அன்போடு கன்னிராசிகிட்ட கற்றுக்க, அறிவு வேணுமா கன்னிராசிகிட்ட கற்றுக்க, பொறுமை வேணுமா கன்னிராசிகிட்ட கற்றுக்க, தாய்மை பண்பு வேணுமா கன்னிராசிகிட்ட கற்றுக்க. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. என் வாழ்க்கையை சொல்லலைன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஐயா உள்ளது உள்ளபடி தான் சொல்லுவேன். இது என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த புத்தி. ஏற்கனவே குடும்பத்திற்கு கன்னியும் மீனமும் மிதுனமும் தனுசும், கன்னியும் மீனமும் மிதுனமும் தனுசும் என்றைக்குமே உபயத்தை சேராதுங்க. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ சமையல் பண்ணோம், நான் சமையல் பண்ணுறேன், நீ வேலை பார்க்குற, நான் வேலை பார்க்குறேன். இந்த போட்டிக்கு போட்டி, ஏட்டிக்கு போட்டிங்கிறோம்ல, இது பூரா இந்த உபயத்துக்கு தான். அதுக்கு பிறகு உபயமாக வச்சுருக்காங்க, அதுக்கு பிறகு உபயமாக அவரை வச்சுருக்காங்க. உத்தரம் ஹஸ்தம் சித்திரை, தாய் தந்தை தனயன் 3 ராசியும் சேர்ந்துருக்குங்க. தாய் தந்தை தனை 3 ராசியும் சேர்ந்துருக்குது. அப்போ உத்தரம் ஹஸ்தம் சித்திரை மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய இடம், மும்மூர்த்தியும் வாசம் செய்யக்கூடிய இடம். அப்போ எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பார்க்குறார், உங்கள் ராசியை சனீஸ்வரர் பார்க்குறார். அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 6ல் ராகு. இது பக்கா ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு நிவர்த்தி ஆகுதோ, வக்கர பயிற்சி ஆகுதோ, இல்லை குரு பயிற்சி ஆகுதோ, குரு வக்கரமாகுதோ, கன்னி ராசிக்கு ராகு பக்கா ப்ளஸ் பாயிண்ட். 6ல் ராகு அமர்ந்தால் அரச வாழ்வு, 6ல் அரவம் அமர்ந்தால், அரவம் அமர்ந்தால், பாம்பு அமர்ந்தால், ராகு அமர்ந்தால் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டுங்க. எல்லாத்திட்டையும் நைஸாக எப்படி பேசணுங்கிற சக்தி உங்கள்கிட்ட உண்டு. அதுதான் முக்கியம். உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு, லக்னாதிபதி ராசிநாதன் எங்கே இருக்காரு, உபயத்தில் இருக்காரு. உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க தயவு செய்து புதன் திசையில் குரு புத்தி மட்டும் கவனமாக இருந்துக்காங்க. புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் பற்றி மட்டும் கவனமாக இருந்துக்க வேண்டியது கண்டிப்பாக கன்னி ராசிக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் ஏற்கனவே அதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது நம்ம பேசிட்டோம். உத்தரம் இருக்குது, ஹஸ்தம் இருக்குது, சித்தி இருக்குது. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது. பார்த்திங்களா, இந்த சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சூப்பர் மார்க்கெட்டு கடை, எந்தெந்த கடை, பெட்டி கடையோ இல்லை பெரிய கடையோ, எந்தெந்த கடையோ, டெக்ஸ்டைல்ஸு, மிஷினரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு 2க்குரியவன் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 2க்குரியவன் சுக்கிரன், ஒரு ராசிக்கு 2க்கு 9க்குரியவன். நல்லா கேட்டுக்குங்க. தனபாக்கியம், தனமும் பாக்கியம் கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் உங்களுக்கு. அப்போ உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்குரியவன். அப்போ மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, நடன நாட்டியங்கள் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது, பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்டது, புக்ஸு சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது. பார்த்திங்களா, புதனுக்கு வேண்டியது பேங்க்கு. அந்த குரு ஃபைனான்ஸில் நமக்கு அந்த பணமாக லட்சுமியாக இருக்கார். 2 ஒன்று தான், 2 அந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கார். அப்போ இப்படிப்பட்ட தொழில் சப்மெரின் கூட நீங்கள் வெளிநாட்டு கூட 6 மாதம் போய் 6 மாதம் லீவ் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி தொழில், வெளிநாட்டில் அந்த மாதிரி தொழில் போகிறதுக்கு எந்த தொழிலும் ஏற்றுக்கிறக்கூடிய தன்மை நிறைந்த நற்குணம் கொண்டது கன்னிராசி.
எந்த தொல்லையும் ஏற்றுக்கிடக்கூடிய நற்குணம் கொண்டது கன்னிராசி. அதனால தான் கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. பொறுமை, நிலராசி, பொறுமை. ஆன்மீகம் மட்டுமல்ல, நண்பர்கள் மட்டுமில்லை, நண்பர்கள் மட்டும் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. நண்பர்கள் மட்டும் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த சனி வக்கரத்தில் உங்களுக்கு வேண்டிய தொழிலை செஞ்சால் கண்டிப்பாக அகலக்கால் வைக்காதீங்க. குடும்பத்தை கவனமாக பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக பாருங்கள். 4 ராசிக்காரங்களும் குடும்பத்தை தயவு செய்து கவனமாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் முன்னோக்கி சொல்வதற்கும், கல்வினாலும் சரி, உங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கவனம். அடிவயிறு சம்மந்தப்பட்டது, அந்த வீண் விரயங்கள் சம்மந்தப்பட்டது, அந்த விவசாயம் செழிப்பப்பட்டது, இந்த வயிறு வலி உங்களுக்கு கன்னிராசிக்கு நிறைய வரும். அடிவயிறு வலி தொப்புளுக்கும் கீழே. ஏன்னா உங்கள் உடம்பு ஹீட் உடம்பு கிடையாது. சிம்ம லக்கணமாகி கன்னிராசி இருந்தால் ஹீட் உடம்பு வரும். கன்னியா லக்கணம் கன்னிராசினா ஹீட் உடம்பு இருக்காது. அதனால் அந்த அந்த இந்த சளி தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா உடல் ரீதியாக வைத்தியத்தில் மிக முக்கியம். கன்னிராசி உபய 4 ராசி உடல் ரீதியாக வைத்தியத்தை பார்ப்பது மிக முக்கியம். அதை பார்த்துக்கங்க. நிச்சயமாக இந்த குடும்ப பிரச்சனை மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து கொண்டு உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இந்த வக்ர நிவர்த்தி நேரம். கன்னிராசி அப்படின்னா இன்னைக்கு அழகிய பெண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கன்னின்னா இப்போ அந்த கன்னிராசிக்கு பாருங்க, அந்த சிம்பிள் வரும் பாருங்க, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகிய பெண். மேக்சிமம் கன்னின்னா பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. கன்னி பெண்ணா அழகிய பெண். சரிங்களா? கன்னி ராசியாதிபதி யாருன்னா புதன். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் தான் உங்க ராசிக்கு அதிபதி. கல்விக்கு அதிபதி புதன் தான். நிறைய யோசிக்கிறவர், நிறைய சிந்திக்கிறவர் புதன் பகவான் தான். உங்க ராசி அதிபதி புதன். அதே மாதிரி இந்த சனி பகவான் பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்குறாரு இந்த வக்கர நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த சரம், திறம், உபயம் இந்த 3 ராசியை நம்ம பிரிச்சிருக்கிறோம். மனுஷன் எப்படி ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறோமோ அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசியை 4 நாளா பிரிச்சிருக்கிறாரு. சரம், திறம், உபயம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா உபய ராசி. பொதுவாகவே சாதிக்கக்கூடிய ராசி. உபய ராசினா உசந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி, அதுதான் உபய ராசி. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பஞ்ச பூதம் இருக்கு பார்த்தீங்களா, நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்றுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல உங்க ராசி எந்த ராசின்னு பார்த்தா பூமி ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பாருங்க இந்த மண்ணு மேல நிறைய ஆசை இருக்கும். இந்த பூமி மேல நிறைய ஆசை இருக்கும். ஒரு வீடு வச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு வீடு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. ஒரு இடம் வச்சிருப்பாங்க, இன்னொரு இடம் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. காடு வச்சிருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காடு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. பொதுவாகவே இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னா இன்னொரு அப்பார்ட்மெண்ட், ஒரு சொத்து வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா மண்ணு மேல ரொம்ப ஆசையா இருக்கக்கூடிய ராசி, அதாவது ரொம்பவும் ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கன்னிராசின்னு ஒரு ராசி சொல்லலாம். அதுதான் பூமி ராசி. அதே மாதிரி நம்ம உடம்பு உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த கன்னிராசி எதை சார்ந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு ராசி, அதாவது வயிற்று சார்ந்த ராசி. இப்போ மேக்சிமம் பாருங்க, இன்னைக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக எங்கே இருக்குன்னா இந்த வயிற்று பகுதி நிறைய இருக்கும். அதாவது அடிக்கடி வயிற்று வலிக்கிறது, அடிவயிறு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, மென்சஸ் நேர தொந்தரவு பெண்களுக்கு. ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்குடல், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயிற்றுக்குள்ளார பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு சின்ன சின்ன பாதிப்புகள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை போனால் ஒன்று போனால் ஒன்று, இந்த மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்னி ராசி அப்படின்னா இன்னைக்கு வயிறு சார்ந்த ராசி. சரிங்களா? இப்படி இருக்கும்போது கட்டன்றது இந்த கன்னி ராசி அப்படின்னா படிப்பு துறையில எப்பயுமே போக்கஸ் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதாவது நம்ம நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும், அவார்டு வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், இந்த மாதிரி ரேங்க்ல நல்லா முன்னாடி வரணும் அப்படின்னு ரொம்பவும் கான்ஃபிடண்டா இருக்கக்கூடிய ராசியா இருந்ததுன்னா கன்னிராசிக்காரங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தா கண்டக சனி நடந்துட்டு இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது கண்டக சனின்னா என்ன? சின்ன சின்ன கண்டங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். தையல் போடுறது, கட்டு கட்டுறது, எலும்பு முறிவு. ரெண்டாவது பார்த்தோம்னா இன்னைக்கு ரத்தம் இல்லாத போறது, உடம்புல சோர்வடைகிறது, தெம்பு இல்லை, மனக்குழப்பம். மொத்தத்தில் பார்த்தோன்னா நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல் இல்லை. ப்ரெஷரு, சுகரு. ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோன்னா ஒரு பிரச்சனை பின்னாடியே வரும்.
கண்டக சனி பொறுத்த வரைக்கும் என்னன்னா தேவையில்லாத செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த கண்டக சனி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சனி பகவான் மேன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப கண்டக சனி ஸ்டார்ட் ஆனதுனால ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது விதியை மதியால வெல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா சுப விரையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். அதாவது நமக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நஷ்டமாகுது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும், அந்த 1000 ரூபாய் ஒரு முதலீடுல போட்டுட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். சரிங்களா? அப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் உங்க ராசியை 7ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறார். சனி பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10 எப்பவுமே இந்த 3 வீட்டுக்கு நல்லதுதான் பண்ணுவார். உங்களுக்கு கண்டகச்சனி தான். ஆனா சனி வக்கரத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 9 மாச காலமாவே நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுன்ற மாதிரி. அப்ப உடம்பு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியாம, ரெண்டாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியாம, அதாவதுன்றது பண விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பகையாயிட்டு, குடுக்கல் வாங்கல தடையாயிட்டு, தொழில சாதிக்க முடியாம, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுன்ற மாதிரி பல ரூபத்துல பல கஷ்டங்களை சந்திச்சு தாண்டி தான் வந்திருக்கிறீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. அந்த 2ஆ பிரிக்கும் போது எப்படின்னா, ஒருத்தர் பாருங்க ஆரம்பத்துல நல்லா சம்பாதிப்பாங்க, பின்னாடி அதெல்லாம் விட்டுட்டு அழிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஒரு சிலர் பாருங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பின்னாடி நல்லா இருப்பாங்க. ஆனா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுங்களா, ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தட்டு தடுமாடி மேல பிற்பகுதியில் நீங்க நல்லா இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மற்றவங்க உழைப்பு எதிர்பார்க்க மாட்டீங்க, மற்றவங்க சப்போர்ட் எதிர்பார்க்க மாட்டீங்க, மற்றவங்களோட ஆதாயம் எதிர்பார்க்க மாட்டீங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட போராடிட்டு இருப்பீங்க. அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, ஆசைப்பட்டு வெளியில ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க. ஏன்னா கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டுக்காக வேண்டிய நீங்க உழைச்சிட்டு இருப்பீங்க. எந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஆனா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நான் சொல்றது முதல் வாய்ப்பு என்னன்னா, படிப்பு சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி கல்விக்கு அதிபதியா இருக்கிறதுனால படிப்புக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது. ஞானக்காரன் சிந்திச்சுட்டே இருப்பீங்க, ஏதோ ஒன்று சிந்தனையிலே இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. அப்ப இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அதாவது கன்னி ராசிக்கு பொதுவாகவே இன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, அதாவது திருமணம் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா இந்த 2 விஷயம் மட்டும் பாருங்க இண்டிவிஜுவலான விஷயம். இப்போ உங்களுக்கு கன்னிராசி குழந்தை பிறக்கும் அப்படின்னா எல்லாத்துக்குமே குழந்தை பிறக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடுமில்ல, இல்ல கல்யாணம் ஆயிடுனா எல்லாத்துக்குமே ஆயிடுமா? இந்த 2 விஷயம் மட்டும் இண்டிவிஜுவலான விஷயம். அது உங்க சுய ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, அது எப்ப நடக்கும், திருமண சொந்தத்துல ஆகுமா அந்நியத்துல ஆகுமா? அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எப்படி பார்க்கணும், உங்க ஜாதகத்துல தான் நீங்க பார்க்கணும். அப்ப இதை தாண்டி அடுத்தது தொழில் விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கண்டகச்சனியா இருக்கிறது மட்டும் இல்லாத தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் டைரக்டா உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப சனி பகவான் உங்க ராசி பாக்குறதுனால நிச்சயமா என்னன்னா சிரமம் கலந்த வாழ்க்கை. ஒரு சில நேரத்துல பார்த்தா நாம தான் பயங்கர கெத்து ராஜா மாதிரி, நம்மளாம் யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவோம். அதே அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இது, நமக்கு ஒரு கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுது, எதை கொண்டுதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது, குழப்பத்தில் இருப்போம். இதனால பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், அதாவது காசு பணத்துக்கு தடை, மொத்தத்துல பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு எதை செஞ்சாலும் அது கரெக்டா ஒரு லாபத்துல போய் முடியல. அப்ப நம்ம மண்மனை, இப்ப நிறைய பேருக்கு இந்த சொந்த மண்மனையெல்லாம் வாங்கணும், சொந்த மண்மனையில உட்காரணும், அந்த ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏங்க என்னால வாழ முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் கண்டக சனி. வரவு 100 ரூபாய்னா செலவு 200 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சுபவரியம் பண்ணினீங்கன்னா, ஏன்னா சனி பகவான் உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், சுபவரியம் தான் பண்ணணும். சுபவரியம் பண்ணிட்டீங்களா, அதாவதுன்றது இந்த மாதிரி தண்ட செலவுகள் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர நான் கடன் வாங்கி நான் பண்ண மாட்டேன்,
இன்னைக்கு நான் சம்பாரிச்சு தான் நான் ஒரு விஷயம் வாங்குவேன் அப்படியே நம்ம உட்காந்தோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப் லாங்கில் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? களத்துல இறங்கி விளையாடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முயற்சி எடுக்கணும் இல்லையா? கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு மண்மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி எடுங்க. கண்டிப்பா இது ஒரு கடனை உடனேயாவது வாங்கியாவது ஒன்று செய்யுங்க. இது உங்களுக்கு நல்லதுலவே முடியும். அதாவது அசையாத சொத்துக்கள் நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு லாபம் தான். இடம், மண்ணு, மன, பூமி, இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே அசையா சொத்துக்கள் தான். திருமணம் கூட இதெல்லாம் வரும், சுப விரயத்தில் தான் வரும். அதை தவிர நான் வண்டி வாங்கலாமா, ரெண்டாவது போர் போடலாமா, கிணறு வெட்டலாமா, ரெண்டாவது இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு ஆசைக்கு நான் வளர்ப்புகள் வாங்கலாமா, அது தவிர பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வாங்கலாமா, இது எல்லாமே நஷ்டத்துல தான் முடியும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டக சனி இருக்குதா, கவனமா இருங்க. சனி பார்க்கிறாரா, அசையா சொத்துக்கள் வாங்க, அதாவது அசையும் சொத்துக்கள் வாங்க வேண்டாம், அசையாத சொத்துக்கள் வாங்குங்க. சுப விரயம் பண்ணுங்க. தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்கும். நான் முன்னே சொன்னேன், அதாவது உங்க ராசி எப்படி போகுதுன்னா, அதாவது சிரமம் கலந்து போயிட்டு இருக்குது. 50% வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குது, 50% பார்த்தா நல்லா இல்லை. சனி பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா சில மாற்றங்கள் கொடுக்குறாரு. கண்டகச்சனியா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, குழப்பத்தோட போகுது. பொறுமை தான் உங்களுக்கு இப்ப தேவை. பொறுமை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க அடுத்த வழியில நீங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்குன்னா என்ன சொல்றேன்னா, உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன செஞ்சா நல்லா இருக்கும். அதாவது கூலி வேலை செஞ்சு சாதிச்சவங்களும் இருக்கிறாங்க, அதே அரசாங்க தொழில இருந்து சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? சாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்ல கஷ்டப்படுற இடத்துல இருக்கிறீங்களா? முதல்ல இண்டிவிஜுவலான முறையில் நீங்க ஜாதகத்தை பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. மிக அற்புதமான நிலையில இந்த கன்னியாராசி நேயர்கள் அற்புதமா உங்களுடைய யுக்திகளை செலவு பண்ற நேரம். பணம் இருந்தால் பிக்சட் டெபாசிட்ல போட்டுருங்க. யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க. யாரையும் நம்பி கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வருதுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா தாரேன்னுவா உங்களை அலைய விட்டு வேடிக்கை பார்ப்பான், உங்களை அழ விட்டு வேடிக்கை பார்ப்பான். உங்களுக்கு இதோ தந்துடுறேன் அதை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கேட்டால் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிங்க. கொடுத்த கடனையே திருப்பி வாங்க முடியாது. அதுக்கு இணையாக வேற ஒன்றை சரி பண்ணவும் முடியாது. இக்கட்டான நிலையில நிர்பந்தத்தின் மூலமாக மாட்டிக்கொள்ள போகின்ற ராசிதான் இந்த கன்னியா ராசி. சனி வகரம். அவன் ஸ்ட்ரைட்டா இருக்கான், ஸ்ட்ரைட் பார்வையா பார்ப்பான். ஸ்ட்ரைட் பார்வை எங்க பார்க்க, உங்க பூர்வ புண்ணியஸ்தானம் 9ஆம் இடத்த ரிஷபராசியை பார்க்கறான். அதே ஸ்ட்ரைட் பார்வையில வக்கர பார்வை உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்தை பார்க்கறான். 1, 5, 9 அவன் கரெக்டா செக் வச்சுட்டான். நேரடியாக 7ஆம் பார்வையில் உங்களை பார்க்குறான். 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்தில் சனி பார்வை 7லிருந்து பண்ணுவதனால் தர்மத்தில் சிறந்தவர்களும் தெய்வத்தோடு இணைந்தவர்களும் அவங்க வாழ்க்கையில் எல்லாரும் சொல்றது மாதிரி எனக்கு நடக்காது நினைச்சு பயணிக்கிறவர்கள் அப்படியே நார்மலாக போவாங்க. அந்த இறை சக்தி உங்களுக்கு துணை போகும். அவங்க தான் போறாங்க, அவங்கள பார்த்துட்டு நானும் போறேன் தான். அடியார்கள்லாம் மாற்ற நேரம் இந்த நேரம். அவங்க தவத்தின் மூலமாக பல அடியார்களை உருவாக்கி அவங்க போயிடுவாங்க. அந்த அடியார்கள்னு சொல்லிட்டு போனாங்கன்னா பின்னாடி போனாங்கன்னா படிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு குருகுலமோ இல்லை ஒரு சூழ்நிலையை வச்சு ஆண்டவங்க மாட்டிக்கிட்டாங்க. இது நீங்க நல்லா அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய குருமார்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப சனி வேற மாதிரி வேலை செஞ்சது, குருவும் சனி. இப்ப என்ன செய்யணும்னா அடியார்கள் மாட்டிக்கிங்க. நீங்க இவர் தான் என்னுடைய குருன்னு யாரையும் சொல்ல முடியாது. நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவன் எனக்கு தெரியாதுன்னு போயிடுவான். அவங்க ஐடி கார்டு இருக்கலாம், இல்லை அவங்க சார்ந்த எதுவும் இருக்கலாம். அதனால உங்களுக்கு வழிகாட்டுதல் உள்ளவர்களை நீங்கள்
நம்பி எந்த காரியம் செய்தாலும் மாட்டிக்குவீங்க. உங்களுடைய சுய அறிவும் சுய சிந்தனையும் சுய முன்னேற்றத்தில் வந்தவர்கள் மட்டும், உணர்ந்து வாழக்கூடியவர்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றும் திறன் வாய்ந்தவர்கள் மட்டும் வாழ்க்கையை நார்மலாக எடுத்து செல்லலாம். உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லை என்றால் அங்கு உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறான், நீச்ச பார்வையை பார்த்துறான், அங்க பூர்வ புண்ணியம் அடிபட்டுது. குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் இடம் விட்டு இடம் மாறும். ஹாஸ்டல்ல போய் தங்கலாம், அதெல்லாம் தப்பிச்சுக்குவோம். கூட இருந்தா பிரச்சனை. குழந்தைய பார்க்க போறேன்னு போய் நீங்க உழுந்து எழுந்திரிச்சு வருவீங்க. ஆகையினால் இந்த 5 மாதம் 6 மாத காலங்கள் சூரியனானவன் தனுசை விட்டு கடந்து ரிஷபத்திற்கு போற வரையும் கவனமாக நீங்க இருந்தாக வேண்டும். உங்களோட அறிவு திறமை எல்லாத்தையும் உங்களுடைய ஒரு அனுபவங்களை நீங்க எழுதி வைக்கலாம். எழுதுவதன் மூலமாக உங்களுடைய எண்ண வளர்ச்சிக்கு பிறகு வருவதற்கு இப்ப நீங்க வித்திடலாம். அது அந்த வித்திடுதல் பின்னாடி முளைச்சி வரும். அதை போய் இப்போ இதை கொடுத்துட்டு அதை வாங்கலாம், இந்த பட்டாவில் கையெழுத்து போடலாம், அந்த சிட்டாவில் கையெழுத்து போடலான்லாம் நீங்கள் கையை வச்சிங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. மாட்ட வச்சிடும். ஏன்னா 7ல் இருந்த சனி உங்களையும் பார்க்குது, உங்கள் 4ஆம் இடத்து சுகதாரத்தையும் பார்க்குது. 10ஆம் பார்வையா பார்க்குறவன் என்ன செய்வான்? அப்படியே 4 பக்கமும் கேந்திரத்தையும் கோணத்தையும் பார்க்குற சூழல் சரியில்லை. அமைதி காக்க வேண்டும். க்ஷேத்திரங்கள் போகிறதாக இருந்தால் கூட வீட்டில் இருந்தே க்ஷேத்திரத்தை நினச்சிட்டு இருங்க. இந்த நேரங்களில் நீங்கள் பாருங்க, சில பேருக்கு வக்கரம்தான் நல்லது செய்யும், சில பேருக்கு வக்கர நகர்த்தி தான் நல்லது செய்யும். உங்களுக்கு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு கெடுதல் தான் செய்யும். உங்களுடைய பூர்வ புண்ணியம் 6ஆம் இடத்தினுடைய சாரத்தில் அந்த சனி பகவான் போயிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குடைய அவன் அந்த வீடு கொடுத்தவன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவரும் என்ன ஒளிஞ்சிக்கிட்டு எங்கே இருந்தாரு? சனி சாரத்தில் தான் வர்றாரு. ஆகையினால ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இருக்காங்கன்னு யாருக்கிட்டையும் துணிஞ்சு சண்டை வம்புக்கு போயிடாதீங்க, கோர்ட்டு கேஸுக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு லாஸ் வந்தே தீரும். கன்னியாராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருக்கும். ஒரு மரத்தடியின் கீழே போய் நிற்காதீங்க. எதிர்பாராத விதமாக காத்தடிச்சு உங்கள் மண்டையில் ஏதாவது விழுவும். வீட்டிலேயே உங்களுக்கு ஏதாவது மேலே மாட்டி வச்ச படங்கள் கிடங்கள் ஏதாவது விழுவும். இந்த ஒட்டடை அடிக்கலான்னு போய் ஒட்டடை அடிச்சிங்கன்னா அங்கே எங்கேயாவது நீட்டி இருக்கிறது பொத்துன்னு வந்து கால்லையோ தலையிலையோ அடிக்கணும். இதெல்லாம் ஒரு வித்தை காட்ட போது இந்த 6 மாதத்துக்கு. ஆகையினால் கன்னியாராசி நேயர்களே, உங்கள் அன்பையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் பக்குவமாக எடுத்து செல்லுங்கள், சாமர்த்தியமாக எடுத்து செல்லுங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. அவங்க இந்த நேரத்தில் அவசரப்பட்டீங்க, கையும் போகும் ஆடையும் போகும். அதனால் கை போகிறதுக்கு முன்னாடி ஆடை மாட்டிக்கிட்டுனா ஆடையும் மாத்திரம் கழட்டி விட்டுட்டு கையை கவர்ந்து பண்ணீங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்படி ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு செலவு பண்ணணுன்னாக்க புரிஞ்சு செலவு பண்ணுங்க. நல்ல விஷயமாக இருந்தால் கவலைப்படாதீங்க, செலவு பண்ணிடுங்க. ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சால் ஓரளவு செலவு பண்ணுங்க. செலவு பண்ணாத இருந்தீங்க அசலும் முதலும் சேர்ந்து அடிச்சுட்டு. ஆகையினால உங்கள் பொருளாதாரத்துக்குடைய அந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் எல்லோருமே உங்களை எடுத்து செல்லும் விதம் இப்படி இருக்கு. அதன் மூலமாக ஆபீஸில் கேட்டு மற்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நல்லது கெட்டதை உணர்ந்து சரிவர வாழ்வதற்கு உங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன்.